Hi friends, welcome to my YouTube channel. வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன நடக்குதுன்னா, நிக்கு வந்து ஜெனிஃபரை பார்த்துட்டு ஹாரிக்கு நடந்தது வந்து ஆக்சிடென்ட் தானா இல்லை வேறு ஏதாவதுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜெனிஃபர் வந்து நிக்கை பார்த்துட்டு உடனே ஹாரியையும் பார்த்துட்டு என்ன நடந்ததுங்கிறத சொல்ல வராங்க. அந்த நேரத்தில் ஜெனிஃபர் அப்படின்னு ஒருத்தவங்க கூப்பிட்டதை கேட்டுட்டு அவங்களும் இந்த இடத்த விட்டு ஜெனிஃபர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஸ்கூலும் ஓவர் ஆனதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா நைட்டு ஒரு 7 மணி போல் ஜெனிஃபர் வந்து அவங்க ரூம் விட்டு வெளில வராங்க. அப்பா எங்கே இருக்காருன்னு பார்த்தா வீட்டில் இருக்க மாட்டார். சரி ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டு போயிருக்காரா அப்படின்னு ஃபோனில் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக வருவேன் அப்படின்னு டெக்ஸ்ட் அனுப்பியிருப்பார். அதுக்கப்புறம் சமீர் எங்க அப்படின்னு பார்க்க போவாங்க. அவரோட ரூமில் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பார். ப்ராக்டிஸ் பண்ண டயரில் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பார். சரி ஓகே அப்படின்ட்டு கீழே வருவாங்க. வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்ப்பாங்க. அதில் ஐஸ்கிரீம் இருக்காது. சரி நம்ம போய் பக்கத்து கடையில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனால் அங்கே வந்து நிக்கு ஏற்கனவே வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அவர் அம்மாவுக்காக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு எல்லா 2 பேருமே வந்து கடையை விட்டு வெளில வருவாங்க. வந்ததுக்கப்புறமா ஜெனிஃபர் வந்து கையில் இருந்த 2 ஐஸ்கிரீமில் வந்து ஒரு ஐஸ்கிரீமை நிக்குக்கு கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்க டயத்தில் நிக்கு வந்து ஹாரி வந்து நிஜமாவே நல்லா விளையாடுவானா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜெனிஃபரும் நீ இன்னும் என்ன நம்பலையா அப்படின்ட்டு ஹாரி வந்து ஏற்கனவே பேஸ்கெட் பால் விளையாண்ட வீடியோவை வந்து காட்டுறாங்க. அவர் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா விளையாடுறானே, ஏன் அவன் வந்து இப்போ விளையாடுறதே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜெனிஃபரும் வந்து என்ன காரணங்கிறத சொல்ல போகிறாங்க. அந்த டயத்தில் அவளுக்கு வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வரும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வாசிக்கிறோம் அப்படின்னு கூப்பிடுவார். அதனால இவளும் வந்து சரி நான் இப்போ போகணும், நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அந்த 2 நாள் கழித்து 12th கிரேட் பசங்க கூட விளையாடுறதுக்கான அந்த மேட்ச் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. யார் இதில் வின் பண்ண போகிறா, யார் வந்து நம்ம ஸ்கூலை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறா மெயின் மேட்ச்சில் அப்படின்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 2 டீமும் வந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா ஜெனிஃபர் வந்து நிக்கோட டீமுக்கும் வந்து பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜோசப்பும் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டுவாங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பி வைப்பார். அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் வந்துடுவாங்க. ஸ்டார்ட் ஆகக்குள்ளே ஃபஸ்ட்டில் எல்லாமே 12th கிரேட் பசங்களே வந்து கோல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 கோலுமே வந்து 12th கிரேட் பசங்க அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் 11th கிரேட் டீம் வந்து ஒரே ஒரு ஸ்கோர் தான் ஃபைனலாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெனிஃபர் வந்து ஹாரிக்கிட்ட போய் இவங்க வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹாரியும் இதே மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜெனிஃபரும் நீ அப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஜெனிஃபர் கேட்பாங்க. ஹாரி வந்து அவங்கக்கிட்ட வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. யார் வந்து கோலை வந்து லீட் பண்ணுறது, யார் வந்து கோல் போடுறது அப்படின்னு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லேக்காக இருக்குது. அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே ஜெனிஃபர் வந்து நீ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. என்னாலாம் போய் விளையாட முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவார். ஜெனிஃபர் வந்து உன்னை நான் விளையாடலாம் சொல்லலை, இதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் வந்து உன் பேரை சொல்லாமலே நான் அவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து 12th கிரேட் பசங்க தான் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறமா நிக்கோட டீமும் வரக்குள்ளே ஜோசப் வந்து நம்பிக்கையை இழந்துடாதீங்க, நீங்கள் அடுத்த ரவுண்டெல்லாம் வந்து ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட பசங்களை. அதுக்கப்புறம் ஜெனிஃபர் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் வந்து இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிக்கு வந்து ஏன் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது, ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகிட்டுனா நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ வந்து எல்லோரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ரொம்ப பிலோவில் இருந்த 11th கிரேட் பசங்க வந்து லீட் பண்ணிட்டாங்க அந்த ரவுண்டை. அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்டு வந்துடுது. ஃபைனல் ரவுண்டில் வந்து 2 டீமே ஒரே ஸ்கோரில் இருக்குது, டை ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நிக்கு கையில் பால் வந்துடுது. அவர் போட்டால் நிக்கோட டீம் ஜெயிச்சிடும். அந்த மாதிரி எல்லோரும் ரொம்ப
ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த டயத்தில் ஜெனிஃபர் வந்து கேத்ரின் கிட்ட உனக்கு எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கேத்ரினும் கண்டிப்பாக உங்கள் கிளாஸ் தான் ஜெயிக்கணும், ஏன்னா அதுக்கு வந்து பேர் சொல்லாமலே ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால உங்கள் கிளாஸ் தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜெனிஃபர் வந்து நீ போய் ஹாரியை வந்து கன்வின்ஸ் பண்ண அவனை திரும்பியும் விளாட சொல்லி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கேத்ரின் வந்து இதுக்கெல்லாம் நீ தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிக்கும் வந்து அந்த ஸ்கோரை வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நிக்கோட டீம் தான் அந்த மேட்சையே வின் பண்ணிடுவாங்க. அதனால அந்த 11th கிரேட் பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. நிக்கு வந்து அப்படியே வருவார். வரக்குள்ளே ஜெனிஃபர் வந்து தம்ஸ் அப் பண்ணுவாங்க, சூப்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிக்கு வந்து ஹாரி கிட்ட போய் உன்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுவார். உடனே ஹாரி வந்து ஜெனிஃபரை பார்ப்பாங்க. உடனே நிக்கு வந்து நீ அவளெல்லாம் பார்க்காத, அவள் ஒன்றும் உன் பேரெல்லாம் சொல்லலை, நான் தான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் வந்து கண்டிப்பாக நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. போகல ஜெனிஃபருக்கு வந்து ஒரு கால் வரும். சரின்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளே நான் போய் இந்த கால் அட்டன் பண்ணிட்டு வரேன்ட்டு வெளில போவாங்க. போகல வந்து அவங்க யார்கிட்டேருந்து வரும்னா அவங்க அம்மா கிட்டேருந்து வரும். அப்படி அட்டன் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க எங்களெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவள் வந்து இல்லை நான் எதையும் மறக்கலை அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவங்க அம்மாவும் எனக்கு பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவளும் எல்லாமே ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் ஜெனிஃபருக்கு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க. சர்ப்ரைஸா, என்ன சர்ப்ரைஸோ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறமா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் யூஸ்வலாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அடுத்த நாளில் வந்து ஜெனிஃபரு, சமீர், ஹாரி வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்கூலுக்கு போவாங்க. போய் பார்த்தா அவங்க கிளாஸில் ஜெனிஃபரோட பிளேஸில் ஒரு பொண்ணு வந்து திரும்பி உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கோம். யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு இவங்க வந்து போய் நடந்து போயிட்டுருப்பாங்க. யார் இந்த பொண்ணுங்கிறத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.